வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடி கேஸ்ல அதாவது மனோஜும் நம்ம அவங்க வருங்கால மாமியாரையும் காட்டுறாங்க. அவங்க வந்து என்ன சைன்லாம் வாங்கியாச்சா? டைவர்ஸ் பேப்பர்ல அதெல்லாம் வாங்கியாச்சு. இந்த கோர்ட்டு கேஸ் வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாப்புல. அதுவரைக்கும் அந்த எந்த ஒரு ஃபங்ஷன் வேணாமே அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் இருக்காப்புல பார்த்தீங்க, அவங்க வீட்டுக்கு வேற அங்கே உள்ள முத்து உட்காந்துருக்காப்புல. சும்மா 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. இந்த மாரி சீதாவை போட்டு இந்த ஏரியா அடிச்சிருக்கடா, உன்னைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு தண்டனையாடா அப்படின்னு சொல்லிட்டு அடி பிச்சு உதறாப்புல நம்ம முத்து வந்து அருணை போட்டு அடின்னு அடித்து கடைசி வான் பண்ணிட்டு போகிறாப்புல. இனிமேல் நீயா வந்து கூப்பிட்ற வரைக்கும் வரமாட்டா அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம மனோஜ் கேட்டுக்கிருக்காப்புல, என்ன அவர்கிட்ட வந்து பார்த்தியா சைனை வாங்கினியான்னு உங்கள் அம்மா கேட்க, அவள் ஆளைய காணா அப்படின்ட்டு பொய்ய சொல்கிறாப்புல. எனக்கு என்னமோ இவன் மேலே தான் டவுட் இருக்குன்ட்டு வீட்டில் இருக்க எல்லா பேருமே வந்து அருண் நம்ம மனோஜ் மேலே வந்து டவுட் பண்ணுறாங்க. எக்ஸப்ட்டு நம்ம விஜய் ஆண்டியை தவிர மாறி மாறி வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் ரோஹிணிக்கு சாதகமாகவே பேச, இங்கிட்ட நம்ம விஜய் ஆண்டிக்கு வந்து கடுப்பு வருது. கடைசி வந்து அப்பாவோட பேரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நம்ம முத்து வந்து சிஐடி வேலை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் வந்து கால் பண்ணுறாப்புல சீதாவுக்கு, எடுக்க மாட்டேங்கிறாப்புல. அவங்க அம்மா எடுக்கிறாங்க, எடுத்து வண்டையாக திட்டுறாங்க. "யோ நீ எல்லாம் மனுஷனாயா?" அப்படின்னு வந்து பயங்கரமாக திட்டுறாப்புல. "உனக்கெல்லாம் வந்து என்ன நினச்சி வந்து கட்டி கொடுத்தேன், இப்படி பண்ணிட்டு யாருன்னு பெரிய ஒத்தியத்தில் இருக்க நினச்சேன், இப்படிலாம் பண்ணுறியா?" அப்படின்ட்டு திட்டி விடுறாங்க. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படின்ட்டு.